சோசியல் மீடியா இன்ஸ்டாகிராம் சொல்லக்கூடிய அதை பயன்படுத்தி ரொம்ப சுலபமாக சிறு பிள்ளைகளை குழந்தைகளை பிரச்சாரம் செய்ய வச்சு சார் இன்னும் கூட நீங்க ஏன் தோத்தீங்கன்னு உங்களுக்கு தெரியவே இல்லை பாத்தீங்களா? நீங்க ஏன் தோத்தீங்கன்னு நான் சொல்றேன். உதயநிதி அண்ணாக்கு டெபுட்டி சிஎம் போஸ்ட் கொடுத்தீங்களா, அது வேங்கை வயல் இஷ்யூல அந்த மக்களுக்காக நீதி வாங்கி கொடுக்காம இருந்தது. 8000 ரூபாய் டோக்கன் கேட்ட ஒரு பொண்ண உங்க கட்சிக்காரங்க எவ்வளவு கேவலமா பேச முடியுமோ கேவலமா பேச வச்சு அவங்கள சூசைட் பண்ண வச்சது. தூய்மை பணியாளர் போராட்டம் பண்ணும்போது அந்த டைம்ல போய் கூலி படம் பார்க்க போனது. இது வெறும் கொஞ்சம் தான், ஆனா லிஸ்ட் ரொம்ப பெருசா இருக்குங்க சார். இந்த எந்த ஒரு விஷயத்துக்குமே நடவடிக்கை எடுக்காததுனால தான் மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட விருப்பம் இல்லாத இன்னொரு கட்சிக்கு ஓட்டு போட்டு அவங்கள ஜெயிக்க வச்சாங்க. என்டிகே தம்பிகள் தான் ஃபர்ஸ்ட் சோசியல் மீடியால ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது. சோசியல் மீடியாவை அவங்க தான் ஃபர்ஸ்ட் ஆக்கிரமிச்சாங்களே. ஆனா அவங்களாலே ஒண்ணுமே பண்ண முடியாத போது நீங்க சோசியல் மீடியாவுக்கு வந்தீங்கன்னா நீங்க ஜெயிச்சிருவீங்கன்னு சொல்றாங்க பாத்தீங்களா? அவங்க பக்கத்துல இருக்கிற வரைக்கும் உங்களால ஜெயிக்கவே முடியாது. அப்படி பார்த்தா கிட்டத்தட்ட 300 கோடி ரூபாய்க்கு மேல நீங்க ஆட் ரன் பண்ணிருக்கீங்க இன்ஸ்டா அண்ட் யூடியூப்ல மட்டும். இவ்வளவு செலவு பண்ணி ஆட்லாம் ரன் பண்ணிட்டு இப்ப நீங்க சோசியல் மீடியாக்கு வரேன்னா ஒண்ணுமே புரியல சார். சோ நீங்க சோசியல் மீடியாக்கு வாங்க, ஆனா நீங்க நல்லது பண்ணா மட்டும்தான் மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க.